guys, welcome back to Akil Gaming Channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கலகரி தான் போயிருப்போம். நான் இந்த வீடியோவை நான் எடுக்க கேம் சவுண்ட் வேறு. இந்த வீடியோவை நான் ஒன்றும் கேம் விளையாட நான் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் இது எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நான் இந்த கேம் விளையாடும்போது பேசிகிட்டே இல்லை. நான் நார்மலாக தான் ரேங்க் புஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. சரி, நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாமே தான் போடுறேன். இப்போ நான் இங்கே அடுத்து என்ன நடப்பேன்னு எனக்கே மறந்துடுச்சு. சரி, கமெண்ட்ரி அந்த மாதிரி தான் கமெண்ட்ரி தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்கே இறங்கி ஒரு MI2V MI2V கிடைக்கும். இது எடுத்துகிட்டு அங்கே எங்கேயாவது இங்கே ஒருத்த இறங்கினா அவன் இருக்கானான்னு பார்க்குறக்காக, அவன் இருக்கானான்னு செக் பண்ணுறக்காக அங்கே போய் எட்டி பார்த்தது யாரும் இல்லை. சரின்ட்டு இங்கே வந்தேன். இங்கே கீழே இருப்பானான்னு மறுபடியும் பார்த்தேன், இங்கே இல்லை. சரி, இங்கே ஒரு AC-18 இருக்கேன்னு எடுத்தேன். அப்புறமா அங்கே பார்த்தா ஒரு எனிமி ஓடிட்டு இருந்தான். AC-18 சரியான டேமேஜ் வாங்கினான். அப்போ ஓடிட்டு இருந்தான். மேலே தெரிஞ்சான். நான் அப்போ அடிக்கலை. அப்போ MI2V ஸ்கோப் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். மறுபடியும் அவன் கூச்சான். அவ்வளோ டேமேஜ் எடுத்து முன்னாடி போனால் பார்க்குறக்குள்ளே இங்கேருந்து வெட்டரை வச்சு ஒரு அழுத்து நான் செத்துருவேங்க. அவ்வளோதான், செத்துட்டேன்னா இப்போ மறுபடியும் ரிவ்யூ கொடுத்து வந்துடுவேன். ஏன்னு பார்த்தது இந்த மாதிரி அந்த ரிவைவல் இருந்துச்சு. அந்த ரிவைவல் இருக்கும்போது அப்படியே இறங்கிட்டேன். ஒரு ஜோனுக்குள்ளே ஒரு ஃபைட்டு, பயங்கரமான ஒரு ஃபைட்டு. அது போக பார்க்கலாம். இப்போது ஓகே இப்படி தான் அது பார்ப்பாங்களா? ஓகே சரி அது இப்போ தான் புரியுது எனக்கு அது என்னன்ட்டு. ஓகே, இப்போ இந்த ரிவைவல் பாயிண்ட் டிசேபிள் ஆக போகுது. இப்போ போய் இங்கே இருக்க கன்னை போட்டு G18 புல்லட்டு கீழே போட்டுருவேங்க. போட்டு லூட் அடிக்கலாம். லூட் பண்ணிகிட்ருப்பேன். அங்கே ஒரு எனிமி சுடுற சத்தம் கேட்கும். எறா வண்டியை சூனா போனான்ட்டு அப்படியே எடுத்த ஓட்டம் தான் அது. அப்புறமா கொஞ்சம் லூட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அங்கே போனேன். என்ன திடீர்னு லேக் ஆகுது. அங்கே ஒருத்தன் நின்றுருந்தான். அவனுக்கு சோனி ஆக்டிவேட் ஆச்சு. சரி, அவன் நம்மளுக்கு தான் நினச்சேன். நம்மளுக்கு தான். சரி, இங்கே போய் லூட் அடிக்கலான்னு நாங்கள் ஏதோ எனிமி அடிச்சிட்டு இருந்தோம். சரி, அங்கே ஒரு எனிமி இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு பார்க்குறேன். சரி, இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், G செக்ஷன் எங்கே இருந்தால் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாலும் பார்த்தா அவங்க ஒருத்தர் ஓடி வந்தான். ஹங்காங்க என்னன்னு தெரில, ஸ்கேர் வச்சுட்டு வந்தான். லூட்டு பாக்ஸாக ஆனதை பார்த்துட்டான். அவன் லூட் அடிக்கலான்னு வரான். இப்படின்னு அடிச்சிட்டேன். சோனியா கேரக்டர் இங்கே ஆக்டிவேட் ஆச்சா என்னையான்னு தெரில. அது சரியாக பார்க்கல. அவன் டிமிட்ரி போட்டான். இங்கே உள்ளே போதுலான்னு பார்த்தா எனக்கு ஒரு செகண்ட் பயமாயிருச்சு. அப்புறமா அவனை அடித்து உட்கார வச்சுட்டு லூட் அடிச்சுட்டு இருந்தேன். M10 இருந்துச்சு, பேராஃபில் எடுத்துட்டேன். அப்புறம் அவ்வளோதான். லூட்டிங்ஸ் கீ தான் அது. அப்புறமா நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் லூட் அடிச்சுட்டு இருந்தேன். லூட் அடிச்சு முடிச்சுட்டு எந்திரிச்சு கிளம்புறேன். M10 புல்லட் அப்போது இல்லைன்னு நினைக்கிறேன், அது தெரில. அங்கே ஒரு லேம்பகினி இருக்குது, இருந்தாலும் பார்க்காம போகிறேன். இங்கே என்ன தோணுச்சா, அங்கேயும் பேராஃபில் இங்கேயும் பேராஃபில், பேசாமல் பேராஃபில்லே எடுத்துடலாமா இல்லை M4A இப்போ மூச்சு வாங்க M4A ஒரு சிப்பே இருக்கட்டுமான்னு நினச்சேன். அப்புறமா சரி இதுவே இருக்கட்டும் அப்படின்ட்டு லூட்டிங்ஸ் கீ தான் மறுபடியும் ஃபுல்லாக லூட் அடிச்சிட்டு இருந்தேன். அப்புறமா இங்கே ஒரு பைசான் இருந்துச்சு. பைசானா ட்ரோகன் எடுத்துகிட்டு நான் போயிட்டேன். XM8 இருந்துச்சு, புல்லட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டேன். அங்கே இருந்த லேம்போகினியை டோட்டலாகவே மறந்துட்டேன். இங்கே தான் லைட்டாக ஒரு சின்ன மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு ஓகே ட்ரோகன் கீழே போட்டப்போ சரி, இந்த M4A சைலன்சர் இருந்துச்சு, ஆனால் M60க்கு இல்லை. சரி, சைலன்சர் எதுக்கு இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு பேக் ஓப்பன் பண்ணேன். எங்கே இல்லை, அங்கே கீழே போயிட்டு அதான் எனிமி இருந்தானா, இங்கே அவனை சுடலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே கீழே நின்றுருந்தான். நான் பார்க்கல. சுடலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தபோது டங்குன்னு சவுண்டு. என்னடா இது, சைலன்சர் வேலை செய்யலையே. சரி, அடிச்சுட்டு பார்ப்போன்ட்டு அவங்க பார்த்தா இல்லை. அப்புறமா பக்கத்தில் போனால் பையன் VSS. எனக்கு லைட்டாக பயம். பியூர் ஹெட்டில் முடிச்சுட்டு என்னடா இது இன்னும் வரலையேன்னு பார்த்துட்டே இருந்தேன் சைலன்சர். அப்புறமா பேக் தொட்டு செக் பண்ண அப்புறம் தான் தெரிஞ்சு M60க்கு சைலன்சர் ஒர்க் ஆகாதுன்ட்டு. அப்புறம் மறுபடியும் ஓடு ராஜா ஓடுன்னு ஓடி
இந்த M4 அவனை தேடலான்ட்டு M4 அவனை தேடிட்டு இருந்தேன் இங்கே எங்கேயாவது இருக்குமான்ட்டு. அப்போ நான் எங்கே வச்சேன்னே மறந்துட்டேன். ஆனால் பின்னாடி இருக்கு நான் பார்க்கல. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் ஃபுல்லாகவே நான் வந்து தாம்சன் வச்சு தான் விளையாண்டுட்டு இருந்திருப்பேன். வெறும் தாம்சனை யூஸ் பண்ணியே தான் விளையாண்டுருப்பேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடக்கணும். ஒரு ப்ளூ கலர் கார் எடுத்துகிட்டு ஓடும். அது ட்விஸ்டாகவே இருக்கட்டும். ஓகே, அதெல்லாம் சும்மா ஓடிட்டு லூட்டிங் ஸ்கீ தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருப்பேன். அப்புறமா எதுவும் சுவாரஸ்யமாக இல்லை, அவ்வளோதான். மெடிக்கெட் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் லூட்டிங் ஸ்கீல மெடிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபூகன் புல்லட் அங்கே இருந்துச்சுன்னா பார்க்காம போயிட்டு அப்புறமா எடுத்துட்டேன். ஒரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, level 3 பேக். கண்டென்ட் இல்லை மக்களே, கண்டென்ட் இல்லை. சரி, இங்கே G16 தான் இருந்துச்சுன்னு எழுத்து வலிச்சிட்டு சம்போ சிவ சம்போ 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 அப்படின்னு தான் ஓடிட்டு இருந்தேன். ஓட ஒரு ஃபெயிலில் எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறதே மறந்துட்டேன். அந்த அரிசினல் ஓப்பன் இருந்துச்சு, அங்கே எனிமி இருப்பான்னு நினச்சிட்டு ஸ்கோப் போட்டால் அங்கே எனிமி கிடையாது, அங்கே எனிமி இல்லை. இப்போ தான் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும்னு நினைக்கிறேன், கீழே போட்டுருந்துச்சு. சாரி மக்களே, இனிமேல் நான் எந்த மேட்ச் போனாலும் நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். இப்போது டபுள் ஒர்க் ஆயிடுச்சு, அதையும் பண்ணி இதையும் சேவ் பண்ணி. நல்ல வேலை சேவ் பண்ணேன், இல்லைன்னா அவ்வளோதான். அப்போ நான் இங்கே வந்து இபியை ஆக்டிவேட் பண்ணல, ஹெச்பி தான் வச்சுருந்தேன். அந்த கேக்கெட்டில் இபி ஹெச்பின்னு இருக்குல்ல, நான் இபி மட்டும்தான் வச்சுருந்து ஹெச்பி வைக்கல. அங்கே ட்ராப்பில் அங்கே ஒரு மேப்லிங் ஒன்று இருக்குல்ல கைஸ், காணுமா? சரி, அருமை. பேட் ட்ராப் கிட்டே எனிமி இருந்தான், நான் பார்க்காம ஏதாவது நல்லது இருக்கானே பார்த்ததையே திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். சரி, நம்ம கொஞ்சம் இந்த ஏர் ட்ராப்லலாம் செக் பண்ணாங்க எனிமி இருக்கானா இல்லையான்ட்டு. அந்த ஏர் ட்ராப்பில் எனிமி இருக்கானா இல்லையா ஃபர்ஸ்ட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி, நான் இந்த ப்ளூ கார் எடுத்துகிட்டு போகிறேன். நான் ரிஃபைனரி கிட்ட போவேன். அந்த ஆட்ரா இப்போ பாருங்கள் கைஸ், இந்த சீனை நல்லா நோட் பண்ணிடுங்க. இங்கே ஒருத்தர் இருப்பான், அது எனக்கு தெரியாது. நான் இப்படி போய் இப்போ நிறுத்திடுவேன்ல, கொஞ்சம் லூட் பண்ணலாமேன்ட்டு இங்கே நிறுத்திடுவேன். வருவான் பாருங்க ஒருத்தன், கௌசிக்கு வந்தான்ட்டு. பின்னாடி ஒரு டவரில் ஒருத்தர் எஸ்விடி இருந்துச்சுன்னு எஸ்விடி எடுத்துட்டேன். சரியான டேமேஜ். ஒரு ரவுண்டு வால் போட்டு ஒரு சூப்பர் மெடி தான். நல்ல வேலை அங்கே ஒரு சூப்பர் மெடி இருந்துச்சு, போட்டேன். காரில் வந்தான். ஒரு எத்தனை இங்கே வாரங்க சரியான கிராஸ் ஃபயர். அங்கே ஆப்போசிட்டில் அங்கே ஒரு எனிமி, இதில் வேறு நடுவில் காரை கொளுத்திட்டானுங்க. என்கிட்ட காரே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் சுற்றி எந்த வெஹிக்கிளுமே இல்லை. எனக்கு வேறு சரியான பயம். இங்கே தான் கைஸ் மக்களே. ஆனால் இந்த மேட்ச் ஒரு பூயா வாங்கியிருப்பேன். நேடு போட்டு இப்போ கில் எடுக்கிறேன்னு நேடு போடுவேன். அந்த நேடு எங்கே போய் விழுதுன்னு பாருங்கள். சரின்ட்டு நான் இப்படின்னு போவேன். திடீர்னு மேலே ஒரு கன் சுவிட்ச் போடுற சவுண்டு, இறங்குவான். சரியான விவரம் சாண்டோனியா கேரக்டர் வச்சுருப்பான். அங்கேருந்து மறுபடியும் அடி விழுவான். மறுபடியும் பின்னாடி சாண்டோனியா கேரக்டர் சவுண்டு கேட்டுச்சு எனக்கு. அடி நடுவில் வந்து காரில் ஒருத்தி ஏற்றிட்டு வருவான் பாருங்க. இவனுக்கு அவன் ஃபுல் டேமேஜ் கொடுத்துருப்பான். நான் இவனை ஒரு கில் அடிச்சு 5 கில் அடிச்சிட்டேன். கில்லை மட்டும் பார்த்துக்கோங்க, நான் 5 கில்ஸ். வெடுன்னு ஒரு சூப்பர் மெடியை போட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகும் பாருங்க. எனக்கு அந்த இடத்துல எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு வந்தாச்சு. இங்கே ஏன் சுட்டேன்னு எனக்கே தெரில. அப்புறமா எஸ்விலேருந்து அடிப்பேன்னு நினச்சி இறங்கினேன். சரி, திருப்பி அடிச்சிட்டு போகிறானுங்கன்னு பார்த்தேன். இப்போ எவ்வளோ அலைவு? 12 அலைவு. ஐயோ, என்னாச்சு? 12 அலைவு. இந்த ப்ளூ கார் டேமேஜ் வந்துச்சு, நான் அடுத்த ப்ளூ காருக்கு தாவிட்டேன். இப்படித்தான் மக்களே மிஷா கேரக்டரை யூஸ் பண்ணணும். அப்புறமா ஸ்கேனரில் இனிமே தெரிஞ்சான், மாட்டிக்கினார் ஒருத்தர், ஒரு காப்பாற்றணும் கருத்தர், அந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டான். நான் கூட அவுட்டில் தான், அந்த ஏர் ட்ராப்பில் தான் இருக்கான்னு தெரியும் எனக்கு. அந்த ஏர் ட்ராப் வெளியே இருக்குன்னு நினச்சிட்டு வரும். இப்போ பாருங்க, எங்கடா அதுன்னு இந்த வீட்டுக்குள்ளே லைட்டாக எட்டி பார்த்தேன்னா உள்ள எனிமி. சரி, இவன் அடிக்க முடியாது. நாங்கள் தப்பிச்சோம்னா அங்கே 2 பேர் இருப்பானுங்க. அப்படியே ஒரு யூட்டன் அங்கே இருப்பானுங்க மாட்டானுங்களா தான் தெரில. ஒரு யூட்டன் அடிச்சு
அங்கே பின்னாடி 2 பேர் இருக்கானுங்களா, அது பார்க்குறக்கு முன்னாடி இங்கே யூட்டன் அடிச்சு இங்கே நிறுத்திடுவேன். வண்டி உள்ளே விட்டுட்டு உள்ளே போய் இங்கே ஒரு சூப்பர் மடி இருக்கும், அதை எடுத்துருப்பேன். அமௌண்ட் நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த சூப்பர் மடி எடுத்துட்டு மக்களே மேலே ஏறியோ உட்காரவன் தான் 10 கில் இல்லாமல் போயால. நானும் MP40 கிடைக்குமான்னு பார்க்குறோம். MP40 கிடைக்கல. தாம்சன் தான் என் கண்ணுக்கு பட்டுக்கிட்டே இருக்குது. சரி தாம்சனை வச்சு நம்ம வேலையை காட்டிடுவோன்ட்டு அங்கே வேறுங்க 2 பேர் காரில் இருக்கானுங்க. நான் சுட ட்ரை பண்ணுவேன். 3 பேர் ஓபி. இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சைலன்சர் இருக்கு. அதனால் எனக்கு நோ ப்ராப்ளம். இப்படியே தான் இருப்பேன், இங்கேயே தான் நிற்பேன். அங்கே ஃபைட் எடுத்துருப்பான் அவன் காரை கொளுத்திடலான்னு நினச்சிப்பேன். காரை கொளுத்திடுவேன்னு நினைக்கிறேன். டேமேஜ் கொடுத்துட்டேன்னா அந்த கார் கொளுத்துவனாங்குது. சரி கொளுத்திட்டோமே அப்படியே உட்காந்துருவேன்னு உட்காந்துட்டேன். அங்கே பார்த்தா மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கான். அங்கேருந்து இங்கேருந்து அடிக்கலான்னு பார்த்தேன். அப்புறமே க்ரௌச் பண்ணி எழுந்திரிச்சு அவனை முடிக்கலான்னு பார்க்குறக்குள்ள வால் போட்டுருவோம். சரியான டைம். இங்கேயும் தெரியும். ஐயோ எங்கேயும் போட்டான். ஜோஜோ சுற்றி பார்ப்பேன் பின்னாடி. அங்கே ஒரு எண்ணி இருந்தான்னு நினைக்கிறேன். அவன் ஜோனில் குயிக்கிறானா இப்போ அவன். இப்போ நான் லைட்டாக பேக் அடிப்பேன். அதாவது ஜோனுக்குள்ளே போயிடுவேன். அந்த ஜோனுக்குள்ளே போயிட்டு இப்போ பாருங்க பண்ணுற சம்பவத்தை மட்டும் பாருங்க. இப்போது என்ன வெடுக்குன்னு செத்துட்டான்னு பார்த்தா இவன் அடி மண்டையிலே அடிச்சு போங்கப்பா தம்பிகளா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டவன் தான். மேலே ஜோனு. நான் சரியான அள்ளு. எனக்கு கீழே இருக்க கார் எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்புறம் பார்த்தா ஒரு ரவுண்டு என்னடான்னு பார்த்தா 10 தான் போகும். கேளுங்க இந்த சவுண்டு. அந்த சவுண்டு கேட்டுச்சு பார்க்கணும். சரியான ஜர்க்கு. ஒரு மெடிக்கெட்டை சுற்றிட்டு உள்ளே போந்தவன் தான். அப்புறம் ஒரே இடத்துல 2 பேர் இருப்பானுங்க. இங்கே தான் இருப்பானுங்க 2 பேர். உள்ளே போய் விட்டு சாத்திடலான்னு பார்த்தா 91 டேமேஜ். மறுபடியும் சாத்தினா பைசன் வச்சு கார் கொளுத்தி விட்டுருப்போம் கொஞ்சம். சரி உனக்கு 2 பேர் கிராஸ் ஃபயர் நடக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு சரியான ஒரு யூட்டன் அடிச்சுட்டு ஓட்ட தெரியாமல் ஓட்டின்னு சந்துக்குள்ளே விட்டு கேமரா இப்படின்னு திருப்பதெல்லாம் காட்டாது போல மக்களே. அது லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பி இங்கே நின்றுட்டேன். இங்கே நின்று அவனுக்கு சரியான டேமேஜ் கொடுத்துட்டு எப்படி செத்தானே எனக்கு தெரியல இந்த இடத்துல தான். ஸோ அப்புறமா பார்த்தா ஒரே ஒருத்தன் 1v1. நான் இங்கே என்ன இவன் பொணப்பட்டி ஆகிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு யூட்டன் போட்டுருவேன். எங்கடான்னு பார்த்தா அவன் அங்கே உட்காந்துருக்கான். அடி இங்கே பாருங்க உள்ளே போய் விட்டு சாத்திடலான்னு பார்த்தா அங்கே ஐயோ இவன் கையில் வேறு ட்ரோகனு அப்படின்ட்டு ஒரு க்ளூவால் போட்டு HP மாற்றி ஒரு பிடிச்சேன். மேட்ச் பூயா. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை இதில் உங்களுக்கு இந்த வீடியோ பெறும் உங்கள் அகில் கேமிங். பாய். கட்டாக மாட்டேங்குது.